என் கயிறு அளவுக்கு இருக்குது இந்த இடவு. இந்த இடவுக்குள்ளால கண்டிப்பாக மனுஷன் வரையிலாது, மேலே போகவே மேலாது. எந்த கேமராவுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி உங்களோட உருவத்தை காட்ட முடியுமா? யாராக இருந்தாலும் காட்ட முடியுமா? எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. யாராக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லை. கீழே இருந்த இவ்வளோ தூரத்தில் இருக்குண்டு இந்த இடத்துக்குள்ள அவரால் போகவே இல்லை, அது கஷ்டம். நான் தனியே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்குள்ளே யாராவது இருக்கீங்களா? நான் இங்கேருந்து போகிறேன். இங்கேருந்து தான் சத்தம் வந்தது, இதுக்கு தான் சத்தம் வந்தது. மக்கள் நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே யாரால் போகலை யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பேர் காற்று மட்டும் தான் போகும் இந்த குகைக்குள்ளே. ஆனால் அதுக்குள்ளே சத்தம் வருது. யார் எவருன்னு எனக்கு தெரியல. ஜானு மக்களே, யான மக்களே, கடவுளே, அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நாங்கள் செய்த வீடியோவில் இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது முழுக்க நான் தனியாகவே எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கொஞ்ச காலமாக கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சொல்கிறது, அமானுஷ்யங்கள் சம்மந்தமாக ஒரு சில வீடியோக்கள் நாங்கள் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டிருந்தாங்க. தம்பி, இப்படி நிறைய விஷயங்கள் நாங்களும் அவதானிச்சினாங்க. அன்றைய தினம் உங்களுடைய வீடியோவுக்கு பின்னால் ஒரு விஷயம் தென்பட்டது. அது நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுண்டு. அது உங்களோட வீடியோவில் அதை பார்த்ததே ஒரு அரிதான ஒரு விஷயம் அப்படிமா சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான இதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்து இன்னும் ஒரு வாய்ஸ் மெசேஜை ஒரு வாட்ஸ்அப் ஊடாக கேட்க வேண்டியிருந்தது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போ என்னை ஒரு கேலி பண்ணுற மாதிரியும் அது நம்மளோட தைரியத்தை சோதிக்கக்கூடிய மாயம் இருந்துச்சு. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ நான் ஒரு நடுக்காட்டுக்குள்ளே இருந்தால் நான் இப்போ பேசி கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைகள் அதிகளவில் போகக்கூடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடு. அதையும் தாண்டி அமானுஷ்யமும் இருக்குது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் எனக்கு முதலாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தவர். நான் உங்களுக்கு அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தம்பி அனுஷன், வணக்கம். உங்களோட பேய் வீடியோ நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குன்னு எனக்கு விளங்குது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று தரேன். நான் சொல்கிற இடத்துக்கு உங்களால் போக முடியுமா? முடிஞ்சால் நீங்கள் ஒரு ஆம்பளை. ஓகே, உங்களுக்கான அந்த லொக்கேஷனை நான் அனுப்புகிறேன். நீங்கள் 5:30 ஒரு 6:30 அந்த இடத்துக்கு 7 மண்டா போய் பாருங்கள். ஓகே தம்பி அனுஷன், நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷனை அனுப்பியிருக்கேன். முடிஞ்சால் அந்த லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸை திணறுவீங்க. ஓகே, என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்கு நான் கால் அடித்து கதைச்சிருந்தேன். நான் ஏம்பரு இப்படி சொல்கிறீங்க, இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கிற டைமில் அவர் நம்மளோட பக்கத்து ஊர் தான், தூர் இடம் இல்லை, பக்கத்து ஊர் தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காட்டுக்கு போயிருக்கிறார். காட்டில் அந்த இடத்துல என்ன சொல்கிறது, அதில் சொல்லல, அது காட்டில் ஒரு விஷயமாக போயிருக்கார்.
ஆனால் அந்த போன டைமில் வந்து ஒரு வித்தியாசமான பல விஷயங்கள் வந்து தென்பட்டுருக்கு. அது சம்மந்தமான விஷயங்களை வந்து நான் வீடியோவில் நான் உங்களுக்கு கதைக்கிறேன், அது உள்ளே போயிட்டு நான் கதைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன லொக்கேஷன் படி நான் இங்கே தனியாக தான் வந்திருக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தூரம், அதாவது ரோட்டில் இருந்து ஒரு ஆள் வந்து என்னை பைக்கில் வந்து இறக்கி விட்டு போக நான் நிறைய தூரம் இப்போ காட்டுக்குள் நடந்து வந்திருக்கிறேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி டைமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இந்த கேட்சு கொண்டு இருக்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக 6 பாருங்கள் 6 மணி 1 நிமிடம். அவர் வந்து 5:30 6:30க்குள்ளே அந்த இடத்துக்கு போக சொன்னவர். பார்த்தீங்க அப்படி சொன்னால் எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர் வந்து நிறைய பற்றியுமே சொல்லியிருந்தீங்க, தம்பி இதெல்லாம் வந்து குறைச்சிக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குறைச்சிக்கொள்கிறேன். நிறைய பேர் இதே வந்து கேட்குறாங்க. இது வந்து எனக்கான ஒரு சவால் மாதிரி. கண்டிப்பாக எங்களுக்கும் தைரியம் இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன விஷயம் அவர் சொல்லக்குள்ளே வந்து எனக்கு பயம் வந்தது. இந்த ஃபோனில் வந்து கதைக்குள்ளே உரையாடும் போது அவர் சொன்ன விஷயத்துக்கு பயம் வந்தது. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். இங்கே என்ன நடக்க போகணுன்னு தெரியல. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி அதே லொக்கேஷன், அதுக்குள்ளே வந்து ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. குகையமாக ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே அந்த குகைக்குள்ளே உங்களால் போக முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தார். கண்டிப்பாக நான் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து தனியாக வந்து போக சொன்னவர். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நான் தனியத்தான் இங்கே வந்திருக்கிறேன். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எனக்கு தெரியல. மனசுக்குள்ளே பயம் எனக்குள்ளே வந்து எனக்கு இந்த விஷயத்துக்கு எனக்கு பயம் இல்லை. எனக்கு இது பழையிட்டு அன்றைக்கு நாங்கள் வீடியோக்குள்ளே எங்களுக்கு பின்னாலே ஒரு உருவம் இருக்குள்ளே வந்து எங்களுக்கு தெரியாத நான் வீடியோ பார்த்து இப்போ வந்து அப்போ அன்றைக்கு வந்து ஒன்றும் செய்யலை என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பயமெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு, யானைக்கும் அடுத்த மிருகங்களுக்கு மட்டும்தான் பயம். நான் என்ன சொல்கிறது, நான் கொண்டு வந்திருக்க பார்த்து சொன்னால் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிற பேக், அடுத்த நேரத்தில் பார்த்து சொன்னால் வந்துட்டு இந்த ஃபோன் நான் கொண்டு வந்தேன் நான் உண்மையிலே ஒரு 6:30 6:45 வரை தான் நிற்பேன். நான் ஒரு புலண்டு விட்டது என்னென்னு சொன்னால் வந்துட்டு நான் ஒரு டோர்ச் லைட் வந்து கொண்டு வரல. எதுவுமே இல்லாமல் மனசில் இருக்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சு கொண்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதை நான் நிறைய நாளைக்கு தனியாக போய் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் நிறைய நாள் இப்போ எனக்கு அனுபவம் கொஞ்சம் மிதுவாக்கள் அவங்க எல்லாரும் இருந்திருக்கு, கொஞ்சம் மனசு தைரியமாக இருந்திருக்கு. இருந்தாலும் நம்ம தனியாக போனால் தான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இங்கே வரக்குள்ளே நிறைய விஷயங்கள் நான் அவதானிச்சேன். அந்த மலை உரங்களில் செதுக்கமாக நிறைய விஷயங்கள் அவதானிச்சேன். நான் அந்த இடத்துக்குள்ளே நான் போகிறேன். அவங்க சொன்னதுக்கு முன்னே தான் இப்போ நிற்கிறேன். அங்கே போகிறேன். அங்கே போகக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே போயிட்டு கொஞ்சம் இருந்தானே இருந்து அவர் சொன்ன அந்த கதையை வந்து நான் அங்கே தான் சொல்லுவேன். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இது எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க அங்கே போகலாம். ஒரு வழி ஒன்று இருக்குது, இதாக பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்து போகணும். நினச்சி பாருங்கள், எல்லாம் குழவி கூட பாருங்கள் மக்களே. கொஞ்சம் நல்லா ஆட்டி விட்டோமோ. முள்ள வருது. பாருங்க இந்த இடத்துல அப்படிங்கன்னு சொல்லி பாருங்க நான் நிற்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய அளவில்
குரங்குகள் தெரியுதோ கொஞ்சம் இது பண்ணுங்க. பள்ளி எடுத்து மகளே பாருங்க அவ்வளோ குரங்கு தெரியுது பாரு. மடைச்ச தைரியத்தை வெள்ளத்தான் இங்கே வந்திருக்கேன். என்ன பார்த்து வரைக்கும் அவர் சொன்ன லொக்கேஷன் இதுதான். அந்த குகைக்குள்ளே போய் வேணால் நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த குகைக்கு முன்னாடியும் வந்து நிற்கலாம். இந்த இடத்துல நிற்கணும். உண்மையிலே பாம்பும் இருக்கு. இதில் தாண்டி போகலான்னா பார்க்குறேன். இருக்கிறது நல்ல கோண்டு. ஃபுல்லாகவே இருக்குது. பயத்தில் இருக்கல, பயப்பட மாட்டேன். மனச தைரியம் கொஞ்சம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பயமாக இருக்குது. ஒன்று பாம்பு, அடுத்து வந்து ஏதாவது விலங்குகள், மிருகங்கள். அந்த இதெல்லாம் ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு பயமண்டு வந்துச்சு எனக்கு. என்னென்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அது குரங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரக்குள்ளே வந்து அது அணில். மக்களே, நான் இருக்கக்கூட பெரிய நடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இதெல்லாம் வந்து இருக்கு சொன்னவர். ஓகே, எனக்கு தூரத்தில் கொஞ்சம் வித்தியாசமான சத்தம் கேட்குது. ஏனென்றால் தண்ணி சத்தமாக வந்து கேட்டுக்கொண்டு இருக்குது. ஆனால் நான் வந்த வழியில் எந்த இடத்துலையும் தண்ணி வடிஞ்சு ஓடக்கூடிய மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குது. ஏனென்றால் மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு உண்மையிலே வந்து அது மனசில் ஒரு தைரியத்தை நான் வர வச்சு தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ நம்ம கூட சத்தம் போட்டு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் வந்து இங்கே நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து நம்மளோட ஒப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்றால் இப்போ நேரத்தை பாருங்கள் நேரத்தை அவங்களுக்கு நான் போகிற குறைச்சிக்கான தெரியும். செல்ஃபி வீடியோவில் இப்போ நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் ஃபோனில் தான். சரியா 6:15 இல்லை காட்டுறேன். அவங்களுக்கு டைம் காட்ட போகிறேங்க. 6:15 பாருங்கள். சரியாக வந்து நேரம் இன்றைக்கு ஃப்ரைடே March 7 7ஆம் தேதி. அடுத்த
6:15. நான் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நிற்கின்றதுக்கு வந்து அந்த மேலே பாருங்கள், அந்த செட் அந்த கவரேஜை பாருங்கள். நெட்வொர்க் வந்து ஈயில் இருக்குது. இதுக்குள்ளே நிற்கிறேன் பாருங்கள், பார்க்க எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல அவ்வளோவுக்கு என்ன மோசமான இடம் அப்படின்னு சொன்னால் அந்த கதை எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்த, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காடு, யானைகள் இருக்கக்கூடிய காடு, அடுத்த மிருகங்கள் அதிகமாக வாழக்கூடிய காடு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த நிறைய நேரத்தில் அந்த காலத்தில் நிறைய பேர் வாழ்ந்ததாகவும் இதில் வந்து நிறைய பேர் இறந்ததாகவும் இதில் வந்து அப்படி என்ற விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஆனால் இவர் சொன்ன அந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த காட்டில் இந்த விறகு எடுக்க போகிறது, அடுத்து இந்த அலம்பல் வெட்டு எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இப்படி இவர் வந்து ஒரு நண்பர்களோட வந்து போயிருக்கிறார். நண்பர்களோட போகிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து ஒரே இடத்துல பக்கத்தில் வந்து வெட்ட மாட்டாங்க. அதாவது அந்த விறகு வெட்டையெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அடுத்த நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போவாங்க. அவர் என்னச்சுக்கான்னு சொன்னால் வந்துட்டு இதே இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவர் சொன்ன லொக்கேஷன்லாம் பார்க்கல வந்து சேர்த்தான் இருக்குது, அந்த குகை ஓரம் அந்த பத்தையில் இதே இடத்துல வந்து அவர் அந்த விறகுகள் கம்ப்யூட்டருக்கு வந்திருக்கிறார். வந்த டைமில் இவருக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரியும் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகிருக்கு. அதாவது அந்த மூச்சு காற்று, பலமான மூச்சு காற்று, அடுத்த ஏற்படக்கூடிய சத்தம், அந்த சவுண்டெல்லாம் யாரோ வந்து இங்கே அழுற சவுண்ட் வந்து கேட்டு வரான். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு வேண்டி அழுவாங்க, அப்படியான அந்த அழுகை சவுண்டெல்லாம் வந்து கேட்டிருக்கார். அப்போ அவர் என்ன அந்த அழுகை சவுண்டை கேட்டு ரியலாக இது நடந்த சம்பவம், உண்மையில் நடந்த சம்பவமாக அது. கிட்டத்தட்ட இது நடந்து இப்போ 1 வருஷம் கூட ஆகலையாம். தனக்கு வந்து ஒரு 10 நாள் 20 நாள் தொடர்ந்து காய்ச்சல், அப்படி இங்கே வந்து பயந்துருக்கார். இந்த இடத்துக்கு தான் வந்து அவர் வந்து என்ன போச்சுன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வெட்டக்குள்ளே அவர் என்ன விடுங்க, அதாவது உருவமாக அவர் எதையுமே காணலை. உருவமாக வந்து அவர் எதையும் வந்து காணலை. அவர் இங்கே வெட்டக்குள்ள மூச்சு காற்று அடுத்த மக்களே என்னென்னு சொன்னால் இது வந்து வாழ்க்கையில் ஒரு முதல் தடவைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அந்த ஒரு விஷயம் ஒன்று சொல்லிப்பேன். கொழும்புல ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்தது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் வீடியோவில் எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது நிறையா இருக்கலாம், இல்லை எனக்கு என்னென்று விளங்குதில்லை எனக்கு சரியா. அவர் போ கடுமை இருட்டாகுது மக்களே. ஓகே, அந்த கதையை நான் வந்து சொல்லி முடிக்கிறேன். அதாவது இதுக்குள்ளே வந்து அந்த சவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா யாராவது வந்தாலும் அது மாதிரி தனியாக வரணும். தனியாக வரக்குலாம் வந்து அதுக்கு ஒரு இதாக காட்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் விசேஷமான நாள், கொஞ்சம் பூஜைக்குரிய நாள்னு சொல்லலாம். நான் என்னென்ன தெரியல, எனக்கு இதை பார்க்கல, எனக்கு உண்மையிலே பயம் வரல. இது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் கேள்விப்படலை, பேய் அடித்து யாரும் செத்ததுன்னு சொல்லி என்ன கேள்விப்படலை. மனசில் ஒரு தைரியம், அந்த தைரியத்தை தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படி இங்கே ஃபோனை விட்டுக்கணும் இருக்கு. நம்ம இங்கே சரியாக வந்து 5:45 வந்து நான் 5:45 வந்தேன். இங்கே இந்த இடத்துக்கு வரக்குள்ள 6 மணி 24 நிமிஷம் இப்போ நான் இங்கே இருந்திருக்கிறேன். 24 நிமிஷம். இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நான் இங்கேருந்து போயிடுவேன். ஏன்னா இருட்டுப்பட்டால் எனக்கு யானை பிரச்சனை. அடுத்து நான் ரோட்டுக்கு நிறைய தூரம் போகணும். நான் காட்டுக்குள்ளேருந்து மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியே வந்து இருட்டாயிடுது. இப்போ ஃபோன் வெளிச்சதெல்லாம் இப்போ இந்த முகமே தெரியும். என்னென்னு சொன்னால் நான் இந்த இடத்துக்கு
தனியாக வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டும் இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டும் நான் அதுக்கு பிறகு தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை தான் வந்திருக்கிறேன். நீங்கள் அதை எனக்கு தெரியல இங்கே என்னை சுற்றி என்ன நடக்குது, இப்போ நான் இருக்கிறது உண்மையிலே இது நிஜம்தானா கனவு தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே நான் இங்கே இருக்கிறேன், பாம்பு பூச்சி அடுத்த எனக்கு என்னென்னு தெரியல. உண்மையிலே ஏதாவது ஒரு விஷயம் இங்கே இருக்கான்னு தெரியல. இந்த சவுண்டுக்குரிய ஆக்கள் யாராக இருந்தாலும் என்னோட நீங்கள் கதைக்கலாம், பேசலாம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமா, இல்லை உங்களுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்தது பிடிக்கலையா என்ற விஷயத்தை நீ மக்களே இருட்டாயிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலாவே தெரியுது பாருங்கள். நிலாவே உங்களுக்கு காட்ட பாருங்க. மேலே அந்த சின்ன ஒரு டவுக்குள்ள மக்களே பாருங்கள் மக்களே, இது நிலா பழிச்சதுக்கெல்லாம் இப்போ நான் இருக்கிறேன். உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறது பயமாக இல்லை, மனசில் நம்பிக்கை தான் திருப்ப வளர்த்து கொண்டிருக்கேன். தெரியுமா நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி நான் சொல்கிறேன், எனக்கு வித்தியாசமான சவுண்டெல்லாம் வந்து கேட்குது. யார் எவருன்னு எனக்கு தெரியல. ஜானு கடவுளே, பழச்சி பாருங்க. மக்களே இதுக்கு மேலே எனக்கு இஞ்சிருக்கிறேன், எனக்கு செட்டால் நினைக்கிறேன். ஆனால் யானை இதுக்குள்ளே வராது. நான் சின்ன இடவுக்கு நிற்கிறேன். நான் வந்த வழியிலே யானை. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கல. அப்பா செருப்பு மறந்து இதுடாப்பா பாருங்க, செருப்பு ஒரு இறங்குது. ஐயோ இதுக்கு மேலே நான் நினைக்கிறேன். நான் அதை விளக்கிடும். என்ன எப்படி வந்த இந்த இடத்துல விளக்கிடும்.
மக்களே இது பாருங்க, இதெல்லாம் ஞான ஆழ்த்தடம் தான். ரஞ்சன் இது ஞான ஆழ்த்தடம், அது எந்த செல்வகம், இதெல்லாம் ஞான ஆழ்த்தடம் தான் தருது. ஆனால் இது இப்போ வந்துல்ல இஞ்சால வந்து சத்தம் கட்டுது. சரி ஓகே, எனக்கு இங்கே நிற்கிறது என்ன பாடல். இதில் காலை பாருங்க மக்களே, சிறுக்கு மறந்து வைக்கணும். நான் இங்கேருந்து போகிறேன், இங்கேருந்து தான் சத்தம் வந்தது, இதுக்கு தான் சத்தம் வந்தது. நான் தனியே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்குள்ளே யாராவது இருக்கீங்களா? இந்த இடத்துல? மக்களே மூச்சு கற்றுக்கிறது பாருங்க. வேற யாரும் இருக்கீங்களா மக்களே? நான் தைரியமாக இந்த இடத்துல நிற்கிறேன். வேறு யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் இந்த இடத்துக்கு தனியாக வந்திருக்கிறேன். மக்களே நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே யாரால் போயில்லைன்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே பிறகு காற்று மட்டும் தான் போகும் இந்த குகைக்குள்ளே. ஆனால் அதுக்குள்ளே சத்தம் வருது. நான் தைரியமாக இந்த இடத்துல நிற்கிறேன். எனக்கு உண்மையில் பயமில்லை. எனக்கு பயமில்லை. அப்படி தான் இடத்தை காய்ச்சி கொண்டிருக்கிறேன். கடவுளுக்கு மட்டும்தான் எனக்கு பயம், வேறு ஒன்றுக்கும் பயமில்லை. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏதாவது உதவி வேணுமா? என் மூலமாக ஏதாவது உதவி வேணுமா? இதுக்குள்ளே நமக்கு சத்தம் வருது. நீங்கள் இங்கே என்னை தவிர வேறு யாரும் இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியுது. அதுவும் இந்த குகைக்குள்ளே, இந்த இடவுக்குள்ளேருந்து நீங்கள் இருக்கீங்க எனக்கு தெரியும். ஐயோ ஓ, நான் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? நான் தனியாக வந்திருக்கிறேன். மக்களே ஏதாவது விலங்கா இருக்குமா? இல்லை சீர்ற மச்சத்தங்குது. இந்த கோயிலுக்குள்ளேயும் ஒருத்தரும் போகலாது. இது பாருங்கள், கீழே இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குண்டு. இந்த இடத்துக்குள்ள அவரால் போகவே இல்லை, அது கஷ்டம். நான் இங்கேருந்து நிற்க வேணா? போவையா நான்? நிற்க வேணாதா? நான் போகவையா? மக்களே ஃபுல்லாக இருட்டாயிடுது. உங்களால் இந்த கம்பாவுக்கு முன்னுக்கு வர முடியுமா? இந்த குகைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் என் கயிறு அளவுக்கு இருக்குது இந்த இடவு. இந்த இடவுக்குள்ளால் கண்டிப்பாக மனுஷன் வரையிலாது, மேலே போகவே மேலாது. எந்த கமராவுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி உங்களோட உருவத்தை காட்ட முடியுமா? யாராக இருந்தாலும் காட்ட முடியுமா? எனக்கு பயம் இல்லை. யாராக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. எனக்கு பயம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் வேணா சொல்லுங்க. ஐயோ, உங்களோட பேர் என்ன?
உங்களால் வந்து ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு ஒரு ஆள் பயந்து தான் என்கிட்ட சொன்னவர் சொல்லி சேலஞ்ச் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் வேறு யாரும் ஓடையும் வரல, நான் தனியாக வந்திருக்கிறேன். என்னோட கதைக்கிறேன்டா தனியாக கதைக்கலாம். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நீங்கள் ஏதாவது ஒரு விருப்பத்தோடு இருக்கீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என் பேர் அனுஷன். நீங்கள் பயமுறுத்துகிற மாதிரி பண்ணாதீங்க. உங்களை நம்பி வந்திருக்கேன், பயமுறுத்த மாதிரி பண்ணாதீங்க. சத்தியமாக சொல்கிறவங்க நம்பி வந்திருக்கிறேன், பயமுறுத்த மாதிரி பண்ணாதீங்க. நான் பயப்பட போகிறது இல்லை, நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் ஏதாவது தைரியமாக சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முந்தி எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் பண்ணிருக்கு. ப்ளீஸ் நீங்கள் ஏதாவது சொல்லலாம் எனக்கு. என்னோட கதை கேளுமா? இதுக்குள்ளால வரையிலுமா? உங்களால் இதுக்குள்ள வரையிலுமா? வர முடியுமா? இதுக்குள்ள வர முடியுமா? ஹலோ, இதுக்குள்ள வரையலுமா? சரி, நான் போகிறேண்ணா. இப்போ நான் போகிறேண்ணா. என்ன போக சொல்கிறீங்களா? ஆ, உள்ள இருந்து விசிக்கு போக சொல்கிறீங்களா? சரி, நான் போகிறேன். இப்போ நான் வலிக்கிறேன். நான் போனது பிறகு கூப்பிட்றேன் இல்லையா? பிறகு இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு காலம் வரப்போகிறது இல்லை. நான் வரப்போகிறது இல்லை. நான் வரமாட்டேன். வரப்போகிறது கிடையாது. நான் வலிக்கிறேன். பெய்து வரேன். பயம் வா மூணு வந்து கடவுளை மாய்க்க. ஐயோ, நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது நான் வரல. உங்களோட கதைக்கு தான் வந்தேன் நான். சரி, உங்களை பிடிக்கல, நான் போகிறேன். நான் வலிக்கிறேன். சரியோ, வா. ஓ, ஓ, மகளே பாருங்க, இந்த இடத்துல இருட்டாகிட்டு பாருங்க மகளே. அங்கே வாடம் தெரியுது பாருங்க. நான் இந்த இதுக்குள்ள உனக்கு ஆயிடுச்சு. நான் உண்மையிலே ப்ரோ வந்து போய் சொல்லலை, உண்மை தான் சொல்லியிருக்கார். ஏதோ ஒன்று இருக்கு. அதுவும் நான் என்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் சவுண்டை வந்து அவன் தான் வச்சுருப்பீங்க. பயப்படக்கூடாது. நான் வலிக்கிறேன். சரியா? தெரியல. அடுத்த முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு யானை. இவ்வளோ யானையா இல்லை இப்படி ஏதாவது விஷயம் பண்ணது தெரியல. கொஞ்சம் பார்த்து தான் போகணும். லைட்டை போட்டு போகிறேன். நீங்கள் இருக்கிறதால எனக்கு பயம் இல்லை மக்களே. பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வரக்கூட சொல்லியிருந்தேன். இந்த மலையில் பாருங்கள், இந்த பள்ளமாக முட்டி மாதிரி பார்த்தா தெரியும். யானையிற முதுகு மாதிரி பார்த்து போகணும். சத்தமெல்லாம் உங்களை விளங்கிக்கேன். கீழே பார்த்து போகணும். சவுண்டை பாருங்கள், எப்படி காட்டுக்கு நிற்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து 5:30 6:30 தான் நிற்க சொன்னேன். நம்ம அதுக்கு மேல் நின்று, ஆனால் அதுக்குள்ளே கேட்ட சத்தம் விலங்குகள் சத்தமா இல்லை என்னன்றது வந்து கண்டிப்பாக என்ன தெரியல.
நான் என்னத்தையா மிஸ் பண்ணிட்டேனா பேக்கிலேருந்து தெரியல. வாழ்க்கையில் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது மக்களே. நம்ம தான் நமக்குள்ளே தைரியத்தை பரவிக்கணும். நீங்கள் சொன்ன மாட்டீங்கன்னா இப்போ விட கனவு என்ற தான் நான் போய்கொண்டிருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், இப்போது கனவு தான் நான் போய்கொண்டிருக்கேன். அது என் மனசுக்குள்ளே வந்து தைரியத்தை வர வைக்கிறதுக்காக அப்படி ஒரு ஃபீல்